சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் மகாபராக்கிரமசாலி. ஆனால் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். நாகமானும் சீரிய ராஜாவினிடத்தில் சிபாரிசு கடிதம் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ராஜாவின் இடத்தில் வந்தான். அந்த கடிதத்தை வாசித்த போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஆடையை கிழித்து கொண்டு, குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு நான் என்ன கடவுளா? என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்றான். தீர்க்கதரிசி எலிசா அதை கேள்விப்பட்டு, அவனை என்னிடத்திற்கு அனுப்பு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்றான். நாகமான் வந்தான். நீ யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, சுத்தமாவாய் என்று எலிசா சொன்னான். அவன் அப்படியே செய்து சுத்தமானான். ஆம், கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புவோம், தீராத வியாதியும் நீங்கும்.